ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்பு பார்த்தா சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக சட்டப்பேரவையில் ரேஷன் கார்டு குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் உள்ள 37,299 நியாய விலை கடைகளிலும் புகார் பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கும், நுகர்வோர் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகள் கொடுத்து ஏதாச்சும் புகார் இருக்குது அப்படின்னா 1967 அந்த 1800425901 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புகார் தெரிவிங்க. அதேமாரி பார்த்தா இது வரைக்கும் எவ்வளோ புகார்லாம் வந்திருக்கு, எதற்காக வந்திருக்கு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை திறக்க தாமதம், அதில் ஒரு சில பேர் புகார் பண்ணியிருக்காங்க. கூடுதல் விலைக்கு புகார் பண்ணியிருக்காங்க. உரிமையாளருக்கு பொருள் வழங்க மறுப்பு, சேவை குறைபாடு, இருப்பு பேலன்ஸ் இல்லை, தரக்குறைவு, அந்த மாதிரி பல்வேறு வகையான புகார்கள் வந்திருக்கு அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள 34,900 ரேஷன் கடைகளில் 62,018 கடைகள் வாடகை கட்டங்களில் செயல்படுகின்றன. நடப்பாண்டில் 2,545 கடைகளுக்கு சொந்த கட்டடமும் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்ற மாரி கொஷின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கட்டடங்களை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனை கட்டடத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து புதிய ரேஷன் கார்டை கொடுத்து அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 18 லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. தற்போது வரை 1.67 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது பர்சனல் இருக்குது. விரைவில் அந்த கட்டையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரேஷன் கடைகள் குறித்து இன்றைக்கி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கான பதில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.